இந்த பிஎஸ்எஸ் நான் ஒன்லி சர்வீஸ் ஒர்க்கு தான் எடுத்தேன். ஆனால் இந்த வண்டி என்னை இவ்வளோ ஆட்டம் காட்டும் நான் நினச்சே பார்க்கல. என்ன இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க எவ்வளோ பீஸு, போடுற பீஸெல்லாம் டம்முன்னு சாவி ஆன்மெல்லாம் எகுறுது. எங்கேருந்துரா எகுறுது அப்படின்னு சொல்லிட்டு ஈசிஎம்மும் ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஈசிஎம்மும் சாக்கெட்லாம் கூட்டி எல்லாம் செக் பண்ணால் அப்பயும் எகுறுது. என்னடா இது அப்படின்ற மணி ஆயிடுச்சு. சரி ஒருவேளை நம்மளால் முடியல, ஒயரிங் கட்டி எடுத்துன்னு போயிடலாமான்னு சரி வழக்கமாக திரும்பி பழைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டி ஏடு ஜெட்டாக பிரிச்சுட்டு என்ன தான் பார்த்துலாம் சொல்லி செக் பண்ணும்போது தான் இதோட விஷயம் தெரியும். இங்கே பாருங்கள் தெரியுதா, 1 + 2 இந்த எல்லோ ஒயரு, சாரி பிங்க்கு ரோஸ் கலரா, இந்த ஒயரு, இந்த 2 ஒயரும் தெரியுதுங்களா. இது ரெண்டும் போய் தைச்சாகி பீஸை டம்முன்னு எகர வச்சிச்சு. இப்போ ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். வேற என்ன இந்த வீடியோவில் சொல்ல வரேன்னா, எவ்வளோ பெரிய ஆளாக பிஎஸ்எஸ் இருந்தாலும் ஒரு நாள் தோற்று தான் ஆகணும். அதுதான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் இன்னொரு பாடம், நான் கற்றுக்கிட்ட பாடம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிஎஸ்எஸில் தோற்று தான் ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். இந்த வண்டி நேற்று நான் முடித்து போகும்போது மணி 1 மணி. ஆனாலும் இது எங்கேதிரா ப்ரெஷர் இல்லாமல் நைட்டெலாம் எனக்கு தூக்கம் இல்லாமல் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு வேளை இப்போ கண்ணு பிடிச்சிட்டேன். இது ஏன் இந்த வீடியோ சொல்கிறேன்னா, நம்ம நண்பர்களும் நிறைய பேர் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நோட் பண்ணி கற்றுக்கோங்க. பிஎஸ்எஸ்ன்றது ஒரு பெரிய தலைவலி.